நவராத்திரி 6வது நாள் சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி 2வது சனிக்கிழமையோட சேர்ந்து வருது. இந்த 6வது நாளோட சிறப்பு என்ன? அன்னைக்கு எந்த தேவியை நம்ம வழிபடணும், என்ன மாதிரி வழிபடணும், என்ன பூஜை? தேவிக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் அப்படின்னு புரட்டாசி 2வது சனியில நமக்கு 6வது நாளா வருது. நம்ம லாஸ்ட் பதிவு போட்டிருக்கும் போதே தளிகை முதல் வாரம் போடலாமான்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இது 2வது வாரமா வருது. இன்றைய தினத்துல பெருமாளுக்கு தளிகை போடுறதுக்கு லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 3வது வாரம் சரிப்படாமல் இருக்கலாம். இல்லை வீட்டில் வயசான பெரியவங்க யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்க இப்போவோ அப்போவோன்னு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும், நம்ம இந்த வாரமே நம்ம போடணும். நவராத்திரின்றது நம்ம 9 நாட்கள் கொண்டாடுறோம். கிட்டத்தட்ட அது 13 நாள் ஆகிடும், சரஸ்வதி பூஜை விஜயதசமிலாம் சேர்த்து. ஸோ இந்த நாட்களில் நம்ம மாதவிடாய் நேரம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? சப்போஸ் எங்கள் வீட்டில் நான் கொலு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது, அந்த டைமில் என்ன பண்ணுறது, கொலு வைக்கலாமான்லாம் கேட்டிருக்காங்க மேம். அதுக்கு தினத்தில் போட வேண்டிய கோலம் மேம், 6வது நாள் என்ன கோலம் போடணும்? இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். நம்ம தொடர்ந்து இந்த நவராத்திரியோட ஸ்பெஷல் பதிவுகளாக ஒவ்வொரு நாளைக்கும் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பதிவை பார்த்துட்டு நான் இதை பார்த்தேன், நீங்கள் சொன்ன பூஜையை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். உங்ககிட்ட சொல்லணும்னு தான். ஏன்னா நீங்கள் இருக்கிற பிஸியில் அந்த பதிவுகளை பார்த்தீங்களான்னு தெரியல எனக்கு. சம்டைம்ஸ் பார்ப்பேன், நானே ரிப்ளையும் பண்ணுவேன் சில பேருக்கு. பட் அதனால எல்லா பதிவும் பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்லிடலான்ட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கண்டினியூஸாக, நான் செஞ்சுட்டேன், இந்த பூஜை பண்ணேன், இந்த ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணேன் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு சேர்க்குறோங்கும் போது அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்கும். ரொம்ப சந்தோஷம் மேம். இன்னைக்கான டாபிக் மேம், நவராத்திரி 6வது நாள் சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி 2வது சனிக்கிழமையோட சேர்ந்து வருது. இந்த 6வது நாளோட சிறப்பு என்ன? அன்னைக்கு எந்த தேவியை நம்ம வழிபடணும், என்ன மாதிரி வழிபடணும், என்ன பூஜை பண்ணணும்? இன்னைக்கு காத்தியாயினி தேவி. காத்தியாயினி கூட பார்த்தீங்கன்னா மடியில் குழந்தைய வச்சுருப்பா. இந்த ஸ்கந்தமாத்தா மாதிரியே தான். ஸோ காத்தியாயினி தேவிக்கு ஜென்ரலி ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீகாக் க்ரீன் சொல்லுவாங்க காத்தியாயினி அம்மனுக்கு. ஏன்னா அவள் படைத்தலைவியாக ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு தேவி இந்த காத்தியாயினி அம்மன்கிறவ. ஸோ ஷீஸ் அ வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவளுக்கு இந்த தசமகா வித்யாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிறம் ஒரு பீகாக் க்ரீன், மயில் பச்சை சொல்கிறாங்க. அந்த மயிலுடைய கழுத்துடைய கலர் அது, அந்த பச்சை அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த மயில் பச்சை எடுத்துக்கல அப்படின்னா கூட நீங்கள் மரூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு நிறம் தான். இந்த தேவிக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், இந்த காத்தியாயினி அம்மனுக்கு 7 கரும்பு துண்டுகள், அந்த கரும்பு துண்டுகளில் 7 வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வணங்குறதாக ஐதீகம். ஸோ நீங்கள் தேன் வைக்கலாம், வெறும் வெல்லம் வைக்கலாம். காத்தியாயினி அம்மனுக்கு நீங்கள் அந்த பீகாக் க்ரீன் கட்டின்ட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பம் தான். பீகாக் க்ரீன் எடுத்தனாலும் எடுக்கலாம், மரூன் எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகே மேம். இப்போ புரட்டாசி 2வது சனியில் நமக்கு 6வது நாளாக வருது. நம்ம லாஸ்ட் பதிவு போட்டிருக்கும் போதே தளிகை முதல் வாரம் போடலாமான்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இது 2வது வாரமாக வருது. இன்றைய தினத்தில் பெருமாளுக்கு தளிகை போடலாமா? போடலாம். நம்ம 1, 3, 5ன்னு ஒத்தப்படையில் போடுவாங்க. சில பேருக்கு லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 3வது வாரம் சரிப்படாமல் இருக்கலாம். இல்லை வீட்டில் வயசான பெரியவங்க யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்க இப்போவோ அப்போவோன்னு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும், நம்ம இந்த வாரமே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸப்ஷனல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் 2வது வாரம் நீங்கள் தாராளமாக போடலாம். ஓகே மேம். அதுக்கப்புறம் நம்ம போட்ட பதிவுகளில் பெண்கள் கேட்ட இன்னொரு கேள்வியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், மாதவிடாய் நேரம். இப்போ இந்த நவராத்திரின்றது நம்ம 9 நாட்கள் கொண்டாடுறோம். கிட்டத்தட்ட அது 13 நாள் ஆகிடும், சரஸ்வதி பூஜை விஜயதசமிலாம் சேர்த்து. ஸோ இந்த நாட்களில் நம்ம மாதவிடாய் நேரம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? சப்போஸ் எங்கள் வீட்டில் நான் கொலு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது, அந்த டைமில் என்ன பண்ணுறது, கொலு வைக்கலாமான்லாம் கேட்டிருக்காங்க மேம். அதுக்கு உங்களுடைய கருத்து? லாஸ்ட் இப்போ உங்களுக்கு பீரியட் சைக்கிள் எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்கள் பீரியட் சைக்கிள் எனக்கு
ஃபஸ்ட்டு 3 days என்னால் பண்ண முடியாதுன்னா லாஸ்ட்டு 3 days பண்ணலாம். லாஸ்ட்டு 3 days மட்டும் கொலு வச்சு இந்த நவராத்திரியில் கடைசி 3 நாட்கள் ரொம்ப விசேஷம். ஸோ ஃபஸ்ட்டு 6 நாள் என்னால் பண்ண முடியலங்கிறவங்க லாஸ்ட்டு 3 days பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வச்சுட்டீங்க, நடுவில் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டோ குழந்தைங்களையோ வழக்கேற்ற சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இடத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. ஆனால் நம்ம வைக்கிறது அப்படின்றது நம்ம அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். இன்கேஸ் நடுப்புற இது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளக்கு மட்டும் ஏற்றாமல் இருக்கக்கூடாது. பட் ஒரு சில பேர் வீட்டில் நான் உங்களுக்கு குழந்தை இல்லை, புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மாமியார் மாமனார் இல்லை, தனி கொடுத்தனம் இருக்கீங்க, இப்பெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா? இல்லை அக்கம் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கூடி இருக்கணும்னு சொல்கிறது, எல்லோரும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இந்த மாதிரி சில இக்கட்டான நேரங்களில் நமக்கு மற்றவங்க உதவியும் தேவைப்படும். ஏற்ற வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா யாரையா கூப்பிட்டு வழக்கேற்ற சொல்லுங்கள். ஓகே மேம். இன்றைய தினத்தில் போட வேண்டிய கோலம் மேம், 6வது நாள் என்ன கோலம் போடணும்? இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா, மயில் கழுத்து கலர்னு. ஸோ மயில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பூக்கோலம் போடும்பொழுது மயில் இறகு வச்சு நீங்கள் இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மயில் இறகு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. நெய்வேத்தியம் மேம், ஏன்னா இன்னைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமையாகவும் இருக்குது. ஸோ பெருமாளுக்கு என்ன மாதிரி நெய்வேத்தியம் பண்ணலாம்? தளிகை போடாதவர்கள் தளிகை போட்டால் அதில் எல்லா சித்திரான்னமும் வந்துடும். நம்ம அம்பாளுக்கு என்ன நெய்வேத்தியம்? அம்பாளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி தேன் இருந்தாலே போதுமானது. வெல்லம், கரும்பு, இன்றைக்கி அதுதான் மெயின், வந்து கரும்பு தான். வெள்ளை பாயசம் ஏதாவது பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன முடியுமோ. வெள்ளத்தினாலான நெய்வேத்தியங்கள். பெருமாளுக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் கதம்ப சாதம் பண்ணுவாள், அதனால் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கதம்ப சாதம் பண்ணி நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். ரொம்ப சிறப்பு மேம். புரட்டாசி 2வது சனிக்கிழமை நவராத்திரியுடைய 6வது நாள் என்னென்னலாம் நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும், பெருமாளுக்கு என்ன வழிபாடு, அதே மாதிரி தேவி என்ன தேவி, அவங்களுக்கு என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க மேம். மேம், இப்போ இந்த 9 நாட்களுக்கும், நவராத்திரி 9 நாட்களுக்கும் 9 தேவியரை தனிப்பட்ட முறையில் எப்படி வழிபடணும் அப்படின்னு நம்ம பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 9 தேவியர்கள் வந்து யாருடைய அவதாரம் இந்த 9 தேவியர்கள்? அதாவது இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க இல்லையா. ஸோ சிவபெருமான், மகாவிஷ்ணு, இவங்க பிரம்மா 3 பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த மகிஷாசுரனை அழிக்க முடியும். ஸோ பார்வதி தேவி தான் அதற்கு வழிவகுக்கணும்னு சொல்லி பார்வதி தேவிட்ட அவங்க கேட்கும் பொழுது பார்வதி தேவி என்ன பண்ணுறா, அவளினுடைய நெற்றியிலிருந்து வரக்கூடிய அந்த பொறி, அந்த தீப்பொறியிலிருந்து அவள் இந்த 9 சக்திகளை உருவாக்குறாள். ஸோ இந்த பார்வதி தேவியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் இது எல்லாமே. இந்த 9 சக்திகளுமே மாதா பார்வதி தேவியிலிருந்து வந்த சக்திகள் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டே அந்த சக்திக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மா சைலபுத்ரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ சைலபுத்ரிங்கிறவ முதல் நாள், 2வது நாள் பிரம்மச்சாரிணி, 3வது நாள் சந்திரகாந்தா, 3ஆம் பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சந்திரகாந்தா வந்து நெத்தியில் வந்து அந்த பிறையை வந்து வச்சுருப்பா. 4வது நாள் வந்து குஷ்மண்டா, 5வது நாள் தான் நம்ம ஸ்கந்தமாதா அப்படின்னு சொல்கிறோம். 6வது நாள் வந்து காத்தியாயினி அப்படிங்கிற அந்த தெய்வத்தையே நம்ம உபாசிக்கிறோம். அப்புறம் காலராத்திரி அப்படின்னு சொல்கிறது, அவள் தான் வந்து ஒரு கழுதையின் மேல் உட்கார்ந்துருக்கக்கூடியவள்னு சொல்லுவோம் காலராத்திரியை. அடுத்த தேவி வந்து நம்ம மாகௌரின்னு சொல்லுவோம், மகாகௌரின்னு சொல்லுவாங்க. கடைசியாக நம்ம சொல்கிறது சித்திராத்திரின்னு. ஸோ இந்த 9 சக்திகளுமே பார்வதி தேவியினுடைய அம்சங்கள் தான். பார்வதி தேவி ஒவ்வொரு சக்தியாக நவதுர்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நவ சக்திகள், இந்த 9 சக்திகளுமே மாதா மெயின் சோர்ஸ் வந்து பார்வதி தான். ரொம்ப சிறப்பு மேம். ஏன்னா இந்த 9 நாட்களுடைய தேவியர் பெயர் நம்ம சொல்லிட்டோம், அதே மாதிரி என்ன எப்படி பூஜை பண்ணணும், என்ன நிறம், இவ்வளவும் சொல்லியிருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும், இவங்க வந்து யாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக. பூரணமாக அம்பாளோட அம்சம் தான். ரொம்பவே பயனுள்ள பதிவாக மக்களுக்கு அமைஞ்சிருக்கும். நன்றி மேம். நன்றி.